இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்போ விஜயராமனோட ஒய்ஃப் இறந்ததுக்கு எங்க அம்மா தான் காரணம்னு இப்ப நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரா? எதுவும் தெரியலையே. சரி சரி, இவர் பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இவருக்கும் ஸ்ரீஜாவுக்கும் என்ன சம்பந்தம்? ராகவ், அந்த அம்மா ஓடும்போது பின்னாடி என்னோட வயசுலயே ஒரு பொண்ணு அவங்க பின்னாலேயே போனா. அதையே ஸ்ரீஜாவா இருக்க கூடாது? அவ எப்படி ஸ்ரீஜாவா இருக்க முடியும்? ஸ்ரீஜா தான் இவரை பத்தி பேசினதே இல்லையே. அதுவும் இல்லாம ஸ்ரீஜாவோட அப்பா பிசினஸ் மேன் ஆச்சு, இந்த ஆள் கிடையாது. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு ராகவ். ஸ்ரீஜாவுக்கும் இந்த விஜய ராகவனுக்கும் ஏதோ ஒரு கனெக்டிங் பாயிண்ட் இருக்கு. அது என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும். இசை, நீங்க சொல்றது கரெக்ட் தான். சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். சரி வாங்க போலாம். வாங்க. நீ இத்தனை வருஷம் எதுக்காக பிராக்டிஸ் பண்ணியோ அதுக்கான சான்ஸ் இப்போ வந்திருக்கு. நீ மட்டும் இந்த மியூசிக் காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்க, உன்னோட ஆசை கனவு எல்லாம் நிறைவேறிடும் மச்சான். நீ நினைச்ச மாதிரியே மியூசிக்ல பெரிய ஆள் ஆயிடுவடா. உன் பேரும் நின்றும். பல இன்டர்நேஷனல் கான்ட்ராக்ட்ஸ் உன்ன தேடி வரும். காம்படிஷன் ஏற்காட்டில் தான்டா நடக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போயிட்டு வந்துடலாம் மச்சான். என்னால காம்படிஷன்ல கலந்துக்க முடியாது. நீ வேற ஏதாவது இருந்தா பேசு. வேற ஏதாவது இருந்தா பேசவா? உனக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே இந்த மியூசிக்கால வந்ததுதான்டா. இதை விட்டுட்டு பேசுற அளவுக்கு அப்படி என்னடா பிரச்சனை வந்துருச்சு? உனக்கு நான் சொல்றது புரியாது மச்சான், விடு. எனக்கு புரியுற மாதிரி சொல்றா. என்ன ப்ராப்ளம் உனக்கு? அந்த இசை தான் எனக்கு ப்ராப்ளம். இதுதான் நீ சொல்லுவேன்னு நினைச்சேன். இத பார், இசைன்றவ ஜஸ்ட் ஒரு பொண்ணு. அவ எப்படா உன் ட்ரீமை கெடுக்க முடியும்? டேய், உனக்கு இசை என்னோட லைஃப்ல பண்ணின டிசாஸ்டர் வேணா சாதாரணமா இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி இல்ல மச்சான். என் அண்ணன் முகத்தை பாத்தியா? அவனோட முகத்துல எந்த சந்தோஷமும் இல்ல. இவ்ளோ ஏன்? எங்க அம்மா அதிகமா ஆசைப்பட்டதே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு தான். இசை எங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டுல அவளை தவிர வேற யாருமே சந்தோஷமா இல்ல. என் மைண்ட் டோட்டலா வேற வேற பிரச்சனை எல்லாம் நிரம்பிருச்சு. மியூசிக்கே நான் மறக்கிற மாதிரி ஆயிடுச்சு. டேய், பிரச்சனைலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்டா. அதுக்காக எதுக்கு மியூசிக் காம்படிஷன்ல கலந்துக்க மாட்டேங்கிற? என்னால அந்த கிட்டார முன்ன மாதிரி ஒரு மேட்னஸோட தொட முடியல மச்சான். இவ பண்ண வேலையால என்னோட கோவம், ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே சேர்ந்து என்ன கிவ் அப் பண்ண வச்சிருச்சு. இசை என்னோட வாழ்க்கையில இருக்கிற வரை என்னால பீஸ்ஃபுல்லா மியூசிக்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஃப்ரெண்டு கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காரு. ஆனா என்ன பேசுறாருன்னு சரியா தெரியலையே. சரி, நீ என்ன பண்றன்னு நல்லா யோசிச்சிட்டியா? நான் நல்லாவே யோசிச்சிட்டேன். முதல்ல இந்த ஃபார்மை போய் கொடுப்போம். காம்படிஷன் அடுத்த மாசம் 3ஆம் தேதி தானே. அதுக்குள்ள எப்படியாவது நான் விஷால சம்மதிக்க வச்சிருவேன். உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தா சரிமா. ஓகே இல்ல? கரெக்டா தான் இருக்கு. சார், வணக்கம் சார். வணக்கம் சார். இது அப்ளிகேஷன் ஃபார்ம் சார்.
இதுல விஷால்னு பேர் கொடுத்திருக்கீங்களா? அவர் எங்க? சார் அவர் என்னோட ஹஸ்பண்ட் தான் சார். அவர் வரலீங்களா? அது அவரு ஒர்க் விஷயமா வெளியூர் போயிருக்காரு. அவர் கண்டிப்பா இருக்கணும் மேடம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு அவர் சைன் போட்டாதான் இந்த அப்ளிகேஷனை நாங்க எடுத்துப்போம். ஓ இப்போ என்னம்மா பண்றது? அண்ணா பேசி பாப்போம்ண்ணா. ப்ளீஸ் சார், இந்த காம்படிஷனுக்காக தான் அவர் ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இன்ஃபேக்ட் அவர் சொல்லி தான் நாங்க இங்க வந்தோமே. ஆமா சார். ப்ளீஸ் சார், இந்த அப்ளிகேஷனை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வேணும்னா காம்படிஷன் நடக்கிற அன்னைக்கு நான் அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு கையெழுத்து வாங்கி கொடுத்துறேன். ப்ளீஸ் கொஞ்சம் யோசிங்க சார். ப்ளீஸ் சார். சரிங்க மேடம், மறக்காம வர 2ஆம் தேதி அன்னைக்கு காம்படிஷன் நடக்கிற இடத்துல அவர் சைன் பண்ணிடணும். அவர் சைன் இருந்தா தான் நாங்க அலோவே பண்ணுவோம். இல்லைன்னா லாஸ்ட் மினிட்ல கூட ரிஜெக்ட் பண்ணிடுவோம். புரியுதுங்களா? புரியுது சார். புரியுது சார், புரியுது. ரொம்ப தேங்க்யூ. நிச்சயமா காம்படிஷனுக்கு முன்னாடி வந்து சைன் போட்டுருவாரு சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். வாங்க சார். நான் போலாம். சங்கவி, ரொம்ப நாள் ஆச்சு உன் கூட பேசி. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சுபத்ரா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்காக தான் உனக்கு கால் பண்ணேன். என்ன, உன் பையனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? ஐயோ அது இல்ல சுபத்ரா, ஏற்காடுல நடக்கிற மியூசிக் காம்படிஷனுக்கு விஷால் அப்ளை பண்ணிருக்கானா? பண்ணலன்னு நினைக்கிறேன்ப்பா. ஏன்னா அப்ளை பண்ணிருந்தா விஷால் என்கிட்ட சொல்லிருப்பான். காம்படிஷன் பத்தி அவனுக்கு தெரியாது போல. சரி, நீ உடனே அவனை அப்ளை பண்ண சொல்லு. கண்டிப்பா சொல்றேன்ப்பா. சரி, நான் அப்புறம் பேசுறேன். வீட்ல நடந்த பிரச்சனைகளால நான் அவன் கூட பேசாம இருந்ததுனால அவன் ரொம்ப அப்செட் ஆயிட்டான். பழைய மாதிரி இருந்திருந்தா இந்த காம்படிஷனுக்கு போயிருப்பான். பாவம், மியூசிக்கும் அவனுக்கும் ஒரு கேப் விழுந்துருச்சு. இத மெதுவாதான் சரி பண்ணணும். பார்க்கலாம். போதும், எனக்கு கொஞ்சம் கொடுமா. நீயும் போட்டு அத்தை இருங்க, நான் வைக்கிறேன். எப்படி ஐஸ் வைக்கிறதுக்கு பரிமாறுறா பாரு. இசை, நீயும் உட்கார்ந்து சாப்பிடுமா. சரிங்க பாட்டி. போய் உட்காரு. ராகவ், இத போட்டுக்கோ. என்ன சுபத்ரா யோசிச்சுட்டு இருக்க? சாப்பிடு. தேங்க்ஸ். இசை, என்னமா யோசிக்கிற? மாமா, அத்தை உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். எதுவா இருந்தாலும் தயங்காம கேளு. எனக்கு இவரோட ஹனிமூன் போகணும்னு ஆசையா இருக்கு.